நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜாஷ்வா டிவி வழங்கும் சிலுவை தியான நேரத்திற்காய் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம லெந்து நாட்கள் இருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் நம்ம ஆசரிக்கிறது இயேசுவின் சிலுவையை குறித்தும் அவர் பட்ட பாடுகளை குறித்தும் நாம் நினைவு கூறுகிறோம். அருமையாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், இந்த காலம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வசந்த காலம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேற யார் இருக்கிற ஆண்டவரே? எங்கள் இன்பத்திலும் எங்களுடைய துன்பத்திலும் எங்களுடைய சகல காரியத்திலும் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் எல்லாம் செய்யணும் ஆண்டவரே. இப்போது கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. ஏசப்பா ஒரு 10 நிமிஷம் சொல்ல போகிறோம். உண்மை எல்லாமே எங்களுக்கு யார் இருக்கிறாப்பா? எங்க இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. கொஞ்சம் கண்களை மூடி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. சொல்லுவோம். எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. எத்தனை சொல்ல முடியும்? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என்னேசையா ஹல்லேலூயா, என்னேசையா ஹல்லேலூயா, என்னேசையா ஹல்லேலூயா, என்னேசையா ஹல்லேலூயா. இன்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீ. 2 கைகளை உயர்த்தி, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் ஏசப்பா, மறுமையிலும் நீரே. சொல்லுவோம். இம்மையிலே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தான்
எவ்வேளையும் எவ்வேளையும் ஐயா நீர்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும் நெஞ்சில கை வைத்து, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசுவே உம்மை அல்லாமல் எனக்கு யார், உம்மை அல்லாமல் எனக்கு யார். சொல்லுவோம், என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. சொல்லுவோம், என் எல்லாம், என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யார். எங்களுக்கு யார் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறா? இந்த உலகத்தில் எங்களுக்கு தாய் இருந்தும் தந்தை இருந்தும் அன்பிற்கு ஈடாய் ஒருவருமே இயேசுவே. உம்மை அல்லாமல் எனக்கு யாம் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என்னே செய்யா, என்னே செய்யா, அல்லேலூயா, என்னே செய்யா, அல்லேலூயா, என்னே செய்யா, அல்லேலூயா, என்னே செய்யா. மீண்டும் சொல்லுவோம், எம்மையிலும் எம்மையிலும் நீரே, மறுமையிலும் மறுமையிலும் நீரே. சொல்லுங்க நீங்க மாத்திரம், நீங்க மட்டும் சொல்லுங்க, மறுமையிலும். ஆமா ஆண்டவரே, எங்க மறுமைக்கும் நீங்க தான் தகப்பனப்பா. எவ்வேளையும் எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதோ உம்முடைய சிலுவையை குறித்தான உபதேசங்கள் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் எங்களுக்கோ அது தேவ பக்தி நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உம்முடைய உபத்திரவத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் பட்ட அந்த வெட்கத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய சிலுவையை தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சிலுவை தியான நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அல்லேலூயா. வேதாகமத்திலே இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு கேட்டா, இயேசு சிலுவையில் பட்ட அவமானங்கள். இயேசு சிலுவையில் பட்ட அவமானங்கள். சிலுவை என்று சொன்னாலே அந்த நாட்கள்ல அது அவமானங்கள். சிலுவை என்று சொன்னாலே அந்த நாட்கள்ல அது அவமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு இயேசு அந்த சிலுவையில் தொங்கினாரோ, இன்றைக்கு அந்த சிலுவை புனிதமாய் மாறினது. அல்லேலூயா. அப்போ நீங்க என்னோட கூட வேத புஸ்தகத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து
தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். மீண்டும் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சிலுவை என்கிற அவமானத்தை எண்ணாமல் அந்த சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வேத வசனத்திலே எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறார். இயேசுவுக்கு முன்பாக இருந்த சந்தோஷம் என்ன? இயேசு ஏன் அந்த சிலுவையை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டார் என்று நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊழியர்கிட்டும் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊழியர்களும் வித்தியாசமான வெளிப்பாட்டை சொல்லுவார்கள். ஆனால் நான் இதை தியானிக்கும் போது எனக்கு வந்த காரியத்தை சொல்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன சந்தோஷம்? இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை ஏறத்தாழ 33.5 வருடங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருந்தார். இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்கள் அவர் பரலோகத்திற்கு செல்லவே இல்லை. அவரை பார்க்க பிதா இறங்கி வந்தார். அவரை பார்க்க எல்லாம் நடந்தது. மோசே இறங்கி வந்தார், எலியா இறங்கி வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நினைத்து, தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை நினைத்து சிலுவையை அவர் சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதே கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லிட்டு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெச்சித்திருந்தார். என அன்பானவர்களே, இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவர் அவமானமாக எண்ணாமல் அதை சகித்துக் கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையில் இயேசுப்பட்ட அவமானங்கள் என்ன? அவரை யூத ராஜானி 3 நாட்களுக்குள்ள சர்ச்சை இடிச்சு கட்டிருன்னு சொன்னியே, நீ பண்ணு பாப்போன்னு தொங்க விட்டாங்க. இயேசுவுக்கு 2 காடியை கொடுத்தாங்க. ஒன்னு வெள்ளை கோலம் கலந்த காடியை கொடுத்தாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளல. 2வது அவர் எலியேவனே என் தேவனை சொல்றாங்க. எலியாவை கூப்பிடான்னு சொல்லி கடற்காலான எடுத்து கொடுக்கறாங்க. அப்பவும் ஆண்டவர் அதை குடிக்கல. சிலுவையில அடிப்பதற்கு முன்பாக இரத்த காயங்கள், சரீரம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உளப்பட்டவனுடைய முதுகை, உளப்பட்ட நிலம் எப்படி இருக்குமோ அதே போல அவருடைய நிலம் முதுகு இருந்தது என்று சொல்லுகிறார். அவமானங்கள். இயேசு சிலுவையிலே அவருக்கு குத்தின அந்த முள், அவர் தலைமையில வைக்கப்பட்ட அந்த கிரீடம் இருக்குல்ல, அந்த முள் ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கம் வந்ததாம். இன்னொரு பக்கம் பின்னாடி குத்தப்பட்ட முள் கண்கள் வழியாய் வெளியே வந்தது என்று வேத அறிஞர்கள் இந்த முற்களை வைத்து சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அவமானங்கள். இயேசு யாருக்காக அந்த அவமானத்தை எடுத்தார்? யாருக்காக எடுத்தார்? நாம் சொல்லுகிறோம், கிறிஸ்தவ காலம் என்பது, இந்த லெந்து நாட்கள் என்பது தபசு காலம். இன்னொன்று சொல்லுவோம் வசந்த காலம். வசந்த காலம் என்று என்றால் சொன்ன மீண்டும் உழைக்கிறது, மீண்டும் கர்த்தருக்காக எழும்பக்கூடிய காலம். ஆனால் இன்னைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இயேசு சிலுவையை சுமந்து அவமானத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு தெய்வமே சிலுவையை சுமக்கும் போது, ஒரு தெய்வமே அவமானத்தை எடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீயும் நானும் ஏன் சிலுவையை எடுக்க வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை நிர்வாணமா சிலுவையில் அடித்தாங்க. அவர் மேலே சிகப்பு கம்பளத்தை போட்டாங்க. ஆனா அவர் சிலுவையில் ஏற்றுறதற்கு முன்பாக ஒவ்வொருத்தனும் அவருடைய வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு, வஸ்திரத்தை இல்ல வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு அதை பங்கிட்டு கொண்டு ஒரு 33.5 வருட வாலிபன் நிர்வாணமாய் சிலுவையிலே அடித்து தொங்கப்படுகிறார். எவ்வளவு பெரிய அவமானம் அல்லவா? அதேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 10:38 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு சிலுவையை சுமக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சிலுவையை சுமக்குகிறோமா? ஒரு உபத்திரம் வந்தால் எனக்கு உபத்திரம் வந்துட்டே, ஒரு வியாதி வந்தால் எனக்கு வியாதி வந்துட்டே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு உலகத்திலே வாழ்ந்த பாவத்தையே பார்க்காத, தன்னை தெய்வம் என்று சொல்லி தன்னுடைய இறங்கி வந்த நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையிலே, அந்த கோர சிலுவையிலே, கபால ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற அந்த கொல்கத்தாவிலே அடிக்கப்பட்டு, அந்த கொல்கத்தாவிலே நொறுக்கப்பட்டு, எலும்புகளை தவிர எல்லா இடமும் இரத்தம், கண்களில் இருந்து இரத்தம், வாய்கள தண்ணீர் இல்லை. அவர் அழுது கொண்டு அவர் அந்த சிலுவையை சுமப்பான் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் சிலுவையை சுமக்க வேண்டுமே. அவர் பாருங்களேன், மத்தேயு 16:24 இயேசு சுவாமி சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதற்கு என்ன அர்த்தம்? நீ என்னை பின்பற்றணும்னா முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? நீ அழகா இருக்கணும், நீ பணத்தோட இருக்கணும், அதல்ல. முதலாவது நீ சிலுவையை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீயே வெறுக்கணும். உன்னை நீயே வெறுக்கணும். தற்பிரியனா இருக்க கூடாது. உன்னை நீயே வெறுக்கணும். இரண்டாவது என்ன சொல்கிறார்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு சிலுவையை நியமித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விற்கும் கர்த்தர் ஒவ்வொரு வகையான சிலுவையை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த 40 நாட்கள் நீங்க முடிய வெட்டாம ஷேவ் பண்ணாம இருந்துட்டா நீங்க ஏசப்பாவுக்கு பின்னாடி வந்துடுவீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒண்ணும் அல்ல. இந்த 40 நாளும் நான் மல்லிகைப்பூ வைக்க மாட்டேன், வீட்டுல கறி குழம்பு எடுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க இயேசு பின்னாடி வந்துட முடியுமா? அப்படியும் அல்ல. இயேசு என்ன சொல்கிறார்? தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த கடைசி கால எழுப்பதல்ல, சிலுவையை எடுக்கிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கிறது. யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் சிலுவையை சுமக்காமல் இயேசுவின் முன்னால் நான் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று பாடல்களை தான் பாடுகிறோமே தவிர நாம் நம்முடைய சிலுவை எடுப்பது இல்லை. இயேசு சிலுவையில் அவமானத்தை சகித்துக் கொண்டார். ஏன் அந்த அவமானம்? எப்படியாவது நான் பிதாவை பார்க்க போகிறேன், பிதாவின் வாழது பரிசுத்தத்தில் வீற்றிருக்க போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னார். இயேசு சகித்ததை போல அவமானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு சகித்தது போல அவமானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவமானத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்தவன் அல்ல. இயேசு எதற்காக அவமானப்பட்டார்? நம் நிமித்தமாய், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய், நம்மளுடைய நிர்விசாரத்தின் நிமித்தமாய், நம்மளுடைய சீர்கேட்டின் நிமித்தமாய் இயேசு சிலுவையிலே பாவத்தை, அவமானமாய் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவ பிள்ளையே, உன் சிலுவையை எடுக்காமல் இயேசுவை பின்பற்றுகிற என்று சொன்னால் something wrong, ஏதோ ஒரு காரியத்தை தப்பு செய்து கொண்டிருக்கிற என்று அர்த்தம். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனுஷனே, ஊழியனே, சிலுவையை கொடுத்து நீ பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று அர்த்தம். உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு உபத்திரமே கிடையாது என்று பிரசங்கம். இன்னைக்கு சிலுவையை சுமக்கிறது இல்லை. இயேசுவே இந்த உலகத்தை உண்டாக்கின ராஜாதி ராஜா. யோவான் 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவரை அவன் அஞ்சி இந்த உலகத்தில் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள் அவமதிக்கப்பட்டு அவர் அவமானப்பட்டு சிலுவையில் தொங்கினாரே. இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னால் அவமானப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்த பூமியிலே பைத்தியங்களை கத்த தெரிந்தெடுத்திருக்கிற பைத்தியத்திற்கு என்ன வெட்கம்? வேத வசனம் சொல்கிறது, நீ ஆணிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் உலகத்தில் பைத்தியத்தையும் இழிவானவைகளும் தெரிந்து கொண்டார். கொஞ்சம் மேடம் கடத்தி விட்ட சுவிசேஷத்தை மறந்து விடுகிறோம். என்றைக்காவது உங்க ஊர்ல பைத்தியக்காரன் வெட்கப்பட்டு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது உங்க ஊர்ல பைத்தியக்காரன் வெட்கப்பட்டு ஓடி ஒளிகிறத பார்த்திருக்கீங்களா? அவன் அவமானத்துக்குள்ள தான் நிற்பான். இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்படுகிற கிறிஸ்தவனே,
நாளைக்கு நாம் பரலோகத்தில் அவமானத்தை சந்திக்க நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை ஃபாலோ பண்ண விரும்பினால், தன்னை வெறுக்கட்டும், தன் சிலுவை எடுக்கட்டும், பின்னாடி வரட்டும். இயேசு நமக்குன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். நீங்களும் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் வீற்றிருக்க வேண்டுமா? சிலுவையை சகிக்கணும், சிலுவையை சகிக்கணும். சிலுவை வேண்டாம் பாஸ்டர், சிலுவை வேண்டாம் பிரதர், தயவு செய்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். 40 நாள் வீட்டுல கறி குழம்பு எடுக்க மாட்டேன், நான் சிலுவையை எடுத்துக்கொண்டிருக்கேன் இல்ல. 40 நாள் மல்லிகை பூ வைக்க மாட்டேன் இல்ல. 40 நாள் முடி வெட்ட மாட்டேன், சேவ் பண்ண மாட்டேன், அப்படி இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஐயா, இயேசுவை நீங்களும் நானும் தினம்தோறும் சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இன்னும் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஊழியர் செய்ய டாக்ஸ் கொடுக்கணும், அவமானம், வெக்கம். இயேசு நல்லவர் சொல்ல வெக்கம். ஆனா திரும்ப தட்டுற விசில் அடிக்க சந்தோஷமா இருக்குது. கல்யாண வீட்டுல போய் டான்ஸ் ஆட சந்தோஷமா இருக்கிறது. இன்றைக்கும் இயேசுவை நாம் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எந்த கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே பவுல் சொன்னதை போல லாபம் என்று நினைத்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி கர்த்தருக்காக சிலுவையை சுமந்து கொண்டு ஓடுகிறானோ அவனை குறித்து பரலோகம் சந்தோஷம் அடையும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவமானப்பட்டார். ஏன் அந்த அவமானம்? உன்னை மீட்க, உன்னை மீட்க, உன்னை ரட்சிக்க, உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுடைய எந்திரமாய் மாற்ற ஆண்டவர் அவமானப்பட்டார். கையில அடி, கால்ல அடி, வாயில காண கொடுக்கறாங்க, காடி எடுத்து கொடுக்கறாங்க. டிரெஸ் இல்லாம சிலுவையில் ஒரு வாலிபன் தொங்குகிறான். அந்த இயேசு பட்ட அவமானம். நீங்க உங்களை ஏசப்பா சிலுவையை தூக்கிட்டு தெருத்தரவன் நடந்து போன்னு சொல்லலையே. எனக்காக என்னை பின்பற்றி வர விரும்பினா உன் சிலுவை நீ எடு. இந்த தபசு காலத்துல உங்க சிலுவை எடுங்க. அவனவனுக்கு ஒவ்வொரு சிலுவை, அவனவனுக்கு ஒவ்வொரு சிலுவையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பாட்ட கேட்க போகிறோம், இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை அவமானப்படுத்துறேன்ப்பா, ஊழியம் செய்ய மாட்டேங்கிறோம், ஜெபிக்க மாட்டேங்கிறோம், பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறோம், 40 நாள் தொடர்ந்து காலை 5 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு பரலோகத்துக்கு போயிருவீங்களா? இயேசு நல்லவர் நல்லவர் சொல்லி பிரசங்கம் பண்ண பரலோகத்துக்கு போயிருவீங்களா? சிலுவை எடுக்கிற கிறிஸ்தவன் இன்னைக்கு எழுப்பது நாட்கள்ல தேவை. சிலுவையை சகிக்கிற கிறிஸ்தவன் எழுப்பது நாட்கள்ல தேவை. இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக அவமானப்பட ஆயத்தமாக இருக்கிற ஒரு இரத்த சாட்சியை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அந்த கல்வாரி அன்பு உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறது. அந்த சிலுவையில இயேசுப்பட்ட அவமானங்கள் யாருக்காக? உன்னை மீட்பதற்காக, என்னை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக அவர் அவமானப்பட்டார். கொஞ்சம் கண்களை மூடி, கண்களை மூடி. எபிரேயர் 12:2 சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு முன் வைத்திருக்கிற அந்த சிலுவையை நான் சகிக்க வேண்டும். இயேசு சிலுவையை சகித்தார், நாங்களும் சிலுவையை சகிக்க வேண்டும். இயேசு அவமானத்தை எடுத்துக்கொண்டார், நாங்களும் அவமானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரிகாபாலா சந்தூடா கமான்மலா ரியாந்தலா கபூஷிகா நசியா துராகா நமோர்கி துராபுடா லெப்ருஷத்ரா கமுல் லெசுனேரி ஆந்துடபல் கப்ரோட்டோட்டோ. ஆண்டவரே, சிலுவையை சுமக்க அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் சிலுவையை சுமக்காம உங்களை அவமானப்படுத்திட்டோம். இனிமேல் நாங்கள் உங்கள் பின்பற்றுகிறவர்கள் சிலுவையை சுமந்து உங்களை சந்தோஷப்படுத்த உதவி பண்ணுவீராக. இந்த லெந்து நாட்கள் தபசு காலத்துல கிருபை மூடட்டும். பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கோங்க. பலன் உண்டாகட்டும், உயிர் மீட்சி உண்டாகட்டும், புதிய கிருபைகள் உண்டாகட்டும், புதிய அபிஷேகங்கள் உண்டாகட்டும், புதிய தரிசனங்கள் உண்டாகட்டும், புதிய மகிமைகள் உண்டாகட்டும். சிலுவையை சுமக்க, அதை சகிக்க, பரலோகத்தில் வந்து அமர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி
நாங்கள் உம்மை அவமானப்படுத்த மாட்டோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜாஷுவா டிவியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் உமக்கென்று எடுக்கிற பிரயாசங்கள் அறிந்திருக்கிற எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து, ஆண்டவரே, இந்த ஜாஷுவா டிவிக்கு உழைக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புங்க, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புங்க. இந்த டிவி வளர்ந்து பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, மொபைல் போன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை தேவ மகிமையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இனி நாங்கள் எங்களை வெறுத்து, நாங்கள் எங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவமானத்தை இன்று பார்க்காமல் தேவனுடைய பரலோகத்திற்கு போக எங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை உடையும், எங்களை உருவாக்கும், எங்களை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ சிலுவையை எடுக்கணும், அந்த சிலுவையை சகிக்கணும். எப்போ ஆண்டவர் நம்ம அவமானப்படுத்தாம இருப்போம்? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவமானப்படுத்துறோம். எப்போ தெரியுமா ஆண்டவர் அவமானப்படுத்த மாட்டோம்? என்னைக்கு நாம் நமக்கென்று வைக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் துக்கம் அடைய மாட்டார், சந்தோஷம் அடைவார், மகிழ்ச்சியாக இருப்பார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.